நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதுங்க கடாய் காயிட்டோம். கடாய் காஞ்சோடனே நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு கப் ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். வெள்ளம் வைத்து ஒரு கேசரி பண்ணுறோம். நான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன், எப்படி வருதுன்னு பார்ப்போம். பாருங்க, நல்லா ரவையை நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி இருக்கணும். நல்லா வறுபட்டுருக்கணும். வறுத்ததுக்கு அப்புறமா நல்லா தண்ணி சேர்க்கணும். 2 டம்ளர் தண்ணி. நம்ம 1 கப்பு போட்டுருக்கோம்ல, அப்போ 2 கப்பு தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா கிண்டி விட்டுடுங்க, இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். ரவை கொஞ்சம் வெந்துட்டே இருக்கட்டுங்க. அந்த டைமில் நம்ம வெள்ளத்தை பாவு காய்ச்சிப்போம். பாருங்க, 3/4 படி வெல்லம் எடுத்துருக்கேன். 1 கப்பு ரவைக்கு 3/4 படி வெல்லம். தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் கரையிற அளவுக்கு இருந்தால் போதும். பாகெல்லாம் எடுக்க வேண்டாம். கரையிற வரைக்கும் கொஞ்சம் காசு எடுத்துக்கலாம். நடுவில் ரவையை கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். வாசனைக்கு 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அது வெள்ளத்தை கூட சேர்த்துக்கணும். ஸ்மெல்லு நல்லா சூப்பராக இருக்கும். அதே நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. அது பாகம் நல்லா கொஞ்சம் கொதி வருது. இந்த வெள்ளை எல்லாமே கரையணும். கரைஞ்சதுக்கு அப்புறமா இதில் சேர்த்துக்கலாம். நெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக தான். நல்லா கிண்டி விடுங்க. நான் ஃபஸ்ட் டைமுங்க, ரொம்ப நாள் கழித்து வாய்ஸ் போடுறதுனால எனக்கு கொஞ்சம் திணறுது. நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் எனக்கு. நல்லா கிண்டி விடுங்க. நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், வெள்ளம் எல்லாம் கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் எடுத்து நம்ம ரவையில் சேர்த்துப்போம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. வெள்ளத்தை இதில் சேர்த்துப்போம். வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மண்ணெல்லாம் இதில் எல்லாம் வடிஞ்சிடும். நல்லா கலரி விடுங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து போல் வரணும். பாருங்கள், வெள்ளத்தை ஊற்றினதுக்கப்புறமா நிறைய நல்லா கிண்டி விட்டுடுங்க. அந்த டைமில் நம்ம முந்திரி திராட்சை வறுத்து போட்டுக்கலாம். சின்ன பேன் வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் கலந்து விடுங்க. பொரியட்டும். திராட்சையெல்லாம் பொரிஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ரவையில் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுடுங்க. எவ்வளோ சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. ரவையை வச்சு வெள்ளம் வச்சு ஒரு ஸ்வீட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன். அவ்வளோ
வச்சு சூப்பரான கேசரி. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சர்க்கரையில் வச்சு செஞ்சு வெள்ளத்தில் வச்சு செஞ்சுருக்கோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ரவா கேசரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்த்துருக்கோம். இது சாப்பிட்டு பாருங்கள். வெல்லம் வச்சு நம்ம